விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ரஞ்சி டிராபியில் அரையிறுதிப் போட்டியானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அணியானது மும்பை அணியை எதிர்த்து விளையாடி வருகிறது. இதில் குறிப்பாக சிஎஸ்கே அணியின் வீரரான ஷர்துல் தாக்கூர் சிறப்பாக விளையாடி சதம் விளாசியுள்ளார். சாய் கிஷோர் தலைமையிலான தமிழ்நாடு அணி டாஸை வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதிகபட்சமாக விஜய் சங்கர் 44 ரன்கள், வாஷிங்டன் சுந்தர் 43 ரன்கள் எடுத்திருந்தனர். மற்ற அனைவரும் சொற்ப ரன்களுக்கு விக்கெட்டை பறிகொடுத்தனர். தமிழ்நாடு அணி 146 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. அடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய மும்பை அணி தொடக்க வீரரான பிருத்வி ஷா மற்றும் லால்வானி அவுட் ஆகி வெளியேறிய நிலையில் முஷிர் கான் நிதானமாக விளையாடி வந்தார். 55 ரன்கள் சேர்த்திருந்தார். பின்னர் ஷர்துல் தாக்கூர் சிறப்பாக விளையாடி 13 4, 4 சிக்ஸர் உள்பட 109 ரன்கள் சேர்த்து அசத்தியிருந்தார். இதன் மூலம் 9 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் மும்பை அணி முன்னிலையில் உள்ளது. பந்துவீச்சு சார்பில் சாய் கிஷோர் 6 விக்கெட் எடுத்து அசத்தியுள்ளார். இதில் குறிப்பாக தனது பேட்டிங் ஃபார்மை நிரூபிக்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு திரும்பியுள்ள இந்திய அணியின் நட்சத்திர வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் இப்போட்டியில் 3 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறியுள்ளார்.